நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்ரிப் நேரத்தில் நாங்கள் தொழுகைக்கு போகிறோம். மக்ரிப் நேரத்தில் நாங்கள் தொழுகைக்கு போகும்போது நிறைய மாற்று மதத்தக்காரர்கள் எல்லாரும் எங்கள் பள்ளிவாசலில் வந்து நின்றுட்டு இருப்பார்கள். நாங்கள் ஓதுனோம். ஓதிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு நல்லா ஆயிடுது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? வேறு யாருக்கிட்டையாவது போகிறோம். பாருங்கள் எப்படி மாறுது பாருங்கள் எங்களோட நியத்து. நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஓதுறோம். ஆனால் எங்களுக்கு கஷ்டம் வரும்போது நாங்கள் வேறு யாராவது ஒரு காயின்கிட்டேயோ ஒரு மந்திரவாதிக்கிட்டே போகிறோமே தவிர குர்ஆன் மூலமாக தீர்வு வரல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பனி இஸ்ராயீல் சொல்லியிருக்கிறான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. நிச்சயமாக இந்த குர்ஆன் மூமின்கள் மீது ரஹமத்தாகவும் பர்க்கத்தாகவும்